நீங்க இன்டர்நெட், சோசியல் மீடியா இல்ல மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்க சோசியல் மீடியால பாஸ்வேர்ட் ரெகுலரா அப்டேட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு எப்பயாவது அன்வான்டட் மெசேஜ் வந்திருக்கா? நீங்க என்னன்னே தெரியாத லிங்க்ஸை எப்பயாவது கிளிக் பண்ணி உள்ள போயிருக்கீங்களா? இது எல்லாமே ஒரு விதமான சைபர் அட்டாக்கோட பார்ட் தான். நம்மள பல பேருக்கு இத பத்தி என்னன்னே தெரியாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ சைபர் அட்டாக்ல காமனா என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிஷிங். பிஷிங்னா தூண்டில் போட்டு பிடிக்கிற பிஷிங் இல்ல, இந்த பிஷிங் சைபர் அட்டாக்ல ஒரு டைப். நம்மளோட ஆசையை தூண்டுற மாதிரி பல லிங்க்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஆடி தள்ளுபடி ஆஃபர், இந்த ஆஃபர், இந்த ஆஃபர், நீங்க இந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த லிங்கை டச் பண்றது மூலமா நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை அவங்க எடுத்துருவாங்க. சோ இதுக்காக அவங்க நிறைய பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றாங்க, லைக் ஃபேக் வெப்சைட்ஸ் அதெல்லாமே நிறைய யூஸ் பண்றாங்க. சோ ஒரு லிங்கை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து 2-3 தடவை செக் பண்ணிக்கோங்க அது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் லிங்க் ஆன்ட்டு. செகண்ட் திங், ஐடென்டிட்டி தெஃப்ட். ஐடென்டிட்டி தெஃப்ட்னு சொல்றது உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் லைக் ஆதார் கார்டு, கிரெடிட் கார்டு அந்த மாதிரி டீடைல்ஸ் வச்சு ஒரு ஃபேக்கான ஐடி கிரியேட் பண்ணிப்பாங்க. சோ நம்மளோட ஃபேக்கான ஐடி கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு நீங்க கேட்கலாம். நம்ம ஏன் நம்மளோட டேட்டாவெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும்னு நீங்க கேட்கலாம். நம்மளோட டேட்டாவை எடுத்து சில தப்பான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணி நம்ம தான் அதை பண்ணோன்ற மாதிரி தப்பா கூட ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. அண்ட் பிளஸ் நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் வச்சு நம்மளே கூட த்ரெட் பண்ணுவாங்க. அண்ட் இதை வந்து சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் டைம் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப கான்சியஸா இருங்க. நீங்க அதை எந்த வெப்சைட்ல கொடுக்குறீங்க, ரொம்ப ட்ரஸ்டபிள் வெப்சைட்டா இல்ல எதுல ஷேர் பண்றீங்கன்றத பொறுத்து பாத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்கேம்ஸ். இப்போ காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ரொம்பவே காமனா இருக்க ஒரு விஷயம். காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் தன்னோட ஸ்டடீஸை வந்து அவங்களே மெயின்டைன் பண்ணிக்கணும்ன்றதுக்காக பார்ட் டைம் ஜாப்ஸ் பாக்குறாங்க. அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ் கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஏமாத்துறதுக்காகவே இந்த மாதிரி நிறைய ஜாப் ஸ்கேம்ஸ் இருக்கு. ஒரு கூகுள் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணுங்க, அந்த இத்தனை கூகுள் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் வரும்னு சொல்லி இந்த ஜாப்ல ரெக்ரூட் பண்றாங்க. பட் ஆனா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்கள வந்து ஏமாத்திடுறாங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்க இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும், இல்லன்னா உங்க மேல நாங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம், உங்களை வந்து போலீஸ் பிடிக்கும் அப்படின்னு அவங்களே த்ரெட்டன் பண்ணி அவங்கள ஸ்கேமும் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி சைபர் கிரைம் அண்ட் சைபர் அட்டாக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. கவனமா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் 2-step வெரிஃபிகேஷன். உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் ரொம்ப யூனிக்கா வைங்க. அண்ட் தென் இஃப் பாசிபிள் 2-factor authenticationன்ற ஒரு ஆப்ஷனை உங்களோட அக்கவுண்ட்ஸ்ல எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட், உங்களோட சாஃப்ட்வேரை ரெகுலரா அப்டேட் பண்ணுங்க, அதுவே பாதி பிரச்சனையை வந்து கம்மி பண்ணிடும். அண்ட் தென் 3, பி காஷியஸ். ஒரு லிங்கை டச் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு பப்ளிக் வைஃபை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப கான்சியஸா இருங்க, அது வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான்றது. அண்ட் தென் 4, ஒரு ஆன்டிவைரஸ் அண்ட் ஃபயர்வால்ஸ். முடிஞ்ச அளவுக்கு நீங்க யூஸ் பண்ற டிவைசஸ் எந்த மாதிரி டிவைஸா இருந்தாலும் அதுல ஒரு ஆன்டிவைரஸோ இல்ல ஒரு ஃபயர்வாலோ இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் உங்களோட டேட்டா பேக்கப். உங்களோட டேட்டாவை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரான பிளேசஸ்ல மட்டும் பேக்கப் பண்ணி வைங்க, சும்மா எல்லா இடத்தையும் பேக்கப் பண்ணி வைக்காதீங்க. நம்ம வேர்ல்ட்ல நடக்கிற 95% ஆஃப் சைபர் அட்டாக் வந்து நம்மளோட கவனக்குறைவால மட்டும் தான் நடக்குது. சோ நம்ம கான்சியஸா இருந்தா நிறைய தப்புகளை நடக்கிறதுக்கு முன்னாடியே தவிர்க்கலாம். சோ இன்கேஸ் இப்படி தவிர்க்க முடியாத சில இடங்கள்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு சைபர் புல்லிங்லயோ மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள காப்பாத்துறதுக்கு இந்த ஹெல்ப்லைனை நீங்க அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. 1930. இந்த ஹெல்ப்லைனை நீங்க சஜஸ்ட் பண்ணீங்கன்னா சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு தேவையான ஹெல்ப்ஸ் கிடைக்கும். சோ ஃபைனலி ஏதாவது லிங்கை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு கிளிக் பண்ணுங்க. ஸ்டே சேஃப் ஆன்லைன்.